வரக்கூடிய 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்ரா பௌர்ணமி வன்னி இளைஞர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தலை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடத்தப்படலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற, நாட்டு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்குற, எல்லாருடைய சிந்தனையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு திட்டமிட்டு நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த மாநாட்டில் எங்கள் மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. எங்கள் மாநாட்டு குழு தலைவர் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் முழு பொறுப்பேற்று நடத்துகிற மாநாடு. இந்த மாநாட்டு பணிகளை எங்கள் ஏகே மூர்த்தி, திருப்பத்தூர் ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம், இந்த மாவட்ட நிர்வாகிகள் மாநாட்டு திடலை பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் நிர்வாகிகள் இந்த மாநாட்டுக்காக கடந்த 1.5 மாதம் உழைச்சிருக்கிறாங்க. இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைய இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற மாநாடு. அதே நேரத்தில் இது யாருக்கும் எதிரான மாநாடாகவும் இல்லை. எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமை பெற்று தருகிற மாநாடாக அமைய இருக்குது. இன்னைக்கு இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, மாநாடு திட்டமிட்டபடி நடக்கணும், காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை ஏற்று நடக்கணுங்கிற அளவில் இன்னைக்கு வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி அவர்கள் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காஞ்சிபுரம் சரக டிஐ, இந்த மற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கலந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், காவல்துறை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், தமிழக அரசும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாநாட்டை வரக்கூடிய நீங்கள் கட்டுப்பாடாக வந்து போகணும், பாதுகாப்பாக வந்து போகணுங்கிற சில அறிவுரைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் கட்டுப்பாடாக மாநாட்டை நடத்துவோம், பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்பி செல்வோம் என்பதை மனதிலே தாங்கி இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் நடத்த சொல்ல போகிறோம். குறிப்பாக வரக்கூடிய வண்டிகள் எங்கேயும் நிறுத்தாமல் பாதுகாப்பாக வந்து போகணுங்கிறது தான் காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வண்டிக்கு காவல்துறைக்கு கொடுக்க வேண்டியது வண்டியினுடைய எண், எந்த வண்டி வரும் அந்த வண்டியினுடைய நம்பர், டிரைவிங் லைசன்ஸ், இது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அதை கொடுத்து வண்டிகள்லாம் நிறைய வரும், கூட்டம் பிரமாண்டமாக இருக்கும். மற்ற ஏற்பாடுகள்லாம் அங்கே வர்றவங்களே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. வழியில் எங்கேயும் வண்டியை நிறுத்தக்கூடாது, நேரம் மாநாட்டு தேர்தல் தான் வரணும் அப்படிங்கிற சில நிபந்தனைகள்லாம் காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டால் காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது, தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க சார்? எவ்வளோ பேர் வாகனம் வரும்னு எதிர்பார்க்குறது? என்னென்ன எங்கள் நிர்வாகிகள்லாம் சொல்கிறது, கோடி கைகள் கூடும் மாநாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோடி கைகள் கூடும் மாநாடுன்னு ஒரு மாநாடு பிரமாண்டமாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு நாள் நல்லா போனதை எவ்வளோ உறுதி சொல்ல முடியும். கணக்கு எடுத்து வேறு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க காவல்துறை? இல்லை, காவல்துறை வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பெரிய கட்டுப்பாடுலாம் இல்லை. என்ன கட்டுப்பாடுனா பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக போகும், அதுதான் இல்லை. அந்த சாலையெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் வழியாக யாரும் பாண்டிச்சேரி மரக்கான வழியாக எந்த வண்டியும் வரக்கூடாது, அது நிபந்தனை விதிச்சிட்டாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லை, மற்ற கட்சிக்கு இல்லாத கட்டளை எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் டாஸ்மாக லீவ் விட்டுருக்காங்க சார். டாஸ்மாக் கூட லீவ் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு, அன்றைய தேதி நேற்று கலெக்டருக்கு சொல்லியிருக்காங்க சார். அதான் மற்ற கட்சிக்கு இல்லாத கட்டுப்பாடு நிறைய. பொதுவாகவே பொதுமக்கள் கூடுறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் அங்கே பௌர்ணமி கிரிவலம் நடக்குது, அங்கே டாஸ்மாக் கடை எங்கே பொதுமக்கள் கூடுறாங்களா அந்த இடத்துல டாஸ்மாக் கடை மூடுறது அரசினுடைய அந்த துறையினுடைய நடவடிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில் அது மூடுறதுக்கு உத்தரவு. இந்த மாநாட்டில் வந்து எந்த மாதிரியான கோரிக்கை வலியுறுத்தி மாநாட்டுடைய நோக்கம் என்னன்னா, சமூக நீதியை அடிப்படையாக வைத்து சமூக நீதி முன்னிலைப்படுத்துகிற மாநாட்டு. சமூக நீதிக்கு அடித்தளமாக இருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு. எங்கள் மருத்துவரையாக 45 வருஷமாக சொல்லிட்டு வராங்க. அதுதான் அதுக்கான போராட்டங்கள். எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்து ஏகே மூர்த்தி எல்லாம் அன்னைக்கு சிவராஜ் பாட்டீல் மத்திய அமைச்சர் போய் பார்த்து வலியுறுத்துறாங்க. சட்டமன்றத்தில் தொடர்ந்து நானும் வலியுறுத்தி பேசிட்டே இருந்தேன். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, ஆனால் நடக்கலை. இப்போ இந்த மாநாட்டில் வலியுறுத்துவது என்பது
சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசு உடனடியாக நடத்தணும். நடுவண் அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் காலம் தாழ்த்தாம சரியாகவும் முறையாகவும் நடத்தணுங்கிறது உண்மை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கிற அடித்தட்டு மக்களாக இருக்கிற அதிகம் படிக்காத வேலை வாய்ப்பில் இல்லாத மக்களாக வன்னியர்களுக்கும் அதுபோல எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய பங்கீடு வேண்டும். அதுதான் சமூக நீதி. எல்லா சமுதாயத்துக்கும் உரிய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது சமூகத்தில் நீதி, சமூக நீதி. சமூக நீதி மையமாக வச்சு நடத்தக்கூடிய மாநாடு. இல்லை 12 வருஷம் கழிச்சு நடத்துறீங்க சார். அவங்க போடுற கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவல்துறை சொல்றதுலாம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். டைம் எதுனா சொல்லிக்கிறாங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்டுப்பாடு இல்லை, இப்போ 10 மணிக்கு முடிச்சிருவோம். எப்போ வழக்கமாக காவல்துறை கொடுக்கறது கட்டுப்பாடு 10 மணிக்குள்ள முடிச்சிடுறோங்கிறத 10 மணிக்கு முடிச்சிடுவோம். சார் சிறப்பு அழைப்பாளர் யாராவது கலந்துக்கிறாங்களா சார் மாநாட்டில்? சிறப்பு அழைப்பாளர்கள் எங்கள் மருத்துவரையா தான், மருத்துவர் அன்புமணி தான். இப்போ நான் கலந்துக்கிறேன். வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி தலைமை, இவங்க தான் வன்னியர் சங்க செயலாளர்கள்லாம் முன்னிலை வைக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா சமுதாய மக்களும் கலந்துக்கிறாங்க. வன்னியர்கள் கலந்துக்கிறாங்க, எல்லா சமுதாய மக்களும். இந்தியாவின் பல மாநிலங்கள்லேருந்து, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வட மாநிலங்கள்லேருந்து அதில் வன்னியர் சமுதாய தலைவர்களும் வர்றாங்க, மற்ற சமுதாய தலைவர்களும் வர்றாங்க. வெளிநாடுகள்லேருந்து சில பேர் வர்றாங்க. சரி. இதில் இன்னொன்று என்னென்னா, வண்டி நம்பர், அவங்க ஆட்சி